ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவினாசியில் அழைப்பு சொல்கிறது எல்லாமே முடிச்சாச்சுங்க. திருப்பூர் வந்திருக்கோம். சேரில் உட்காந்துருக்காங்க இல்லையா, அவங்க எங்கள் மாமியாருக்கு அத்தை. அவங்களோட பொண்ணும் பேத்தியும் தான் இவங்க. ஸோ இங்கே அழைப்பு சொல்லி முடிச்சாச்சு. இங்கே அழைப்பு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒர்க் இருந்ததுங்க திருப்பூரில். அதை முடிச்சுட்டு தான் அடுத்து அழைப்பு சொல்கிறத கண்டினியூ பண்ணோம். அதுவே பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும் இழுத்தடிச்சிருச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் காங்கேயம் போயிட்டுருக்கோம். காங்கேயமில் என் கொழுந்தனாருக்கும் என் கோ சிஸ்டருக்கும் சொல்கிறதுக்காக தான் போகிறோம். முன்னாடியே 2-3 ஷார்ட்ஸில் என் கோ சிஸ்டர் தாரணியை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. குட்டி பையன் கரெக்டாக நேப் எடுக்கிற டைமுக்கு போயிட்டும் போல இருக்குது. அதனால நாங்கள் போய் தூக்கவும் ஒரே அழுக. சரி, அவரோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். எப்படியாவது தூக்கிடணும்னு கார்லையாவது கொண்டு போய் உட்கார வைக்கலான்னு என் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்துட்டார். தாரணி அவங்க அப்பா அம்மாவுக்கு, அவங்க அக்காவுக்கு, அதுக்கப்புறம் அவங்க மாமான்னு எல்லாருக்குமே அழைப்பு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் என்னால் வீடியோ அப்போ எடுக்க முடியலைங்க. கண்டிப்பாக தாரணி அவங்க ஃபேமிலியை காதுகுத்து ஃபங்க்ஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவினாசியிலேருந்து கிளம்பி உடுமலை தான் போயிட்டுருக்கோம். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?